الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسنوا إن الله يحب المحسنين. وقال أيضا وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة ومن يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة من كان والله في عون العبد ما كان العبد في عون أخيه أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஒரு ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் மக்களுக்கு மிக சிரமமான நெருக்கடியான பல்வேறுபட்ட விடயங்களிலே பலர் சிரமப்படுகின்ற ஒரு நெருக்கடியான ஒரு காலம். கண்ணியமானவர்களே, இன்று சிலருடைய போக்கு என்னுடைய வருமானம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பசி, என்னுடைய தேவை நான் அனுபவித்தால் போதும், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமே போதாது என்று பெரும்பாலும் பிறருடைய சிரமங்கள், கஷ்டங்கள், பிறருடைய நெருக்கடிகள் இவர்களுடைய கண்களுக்கு படுவது மிக குறைந்த ஒரு காலம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு பிரதானமான ஒரு நீண்ட ஹதீஸுடைய 2 பகுதிகள். ஒன்று, ஒரு மனிதர் பிறருடைய கஷ்டங்களை சிரமங்களை நீக்கி வைப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சி, செய்கின்ற உதவி, செலவழிக்கின்ற பணம், அவருக்கு அதனால் கிடைக்கின்ற லாபம் என்ன? சிரமத்தை போக்கி வைத்தால் என்ன கிடைக்கும்? அடுத்த பகுதி, சிரமத்துக்குட்பட்ட, குறிப்பாக பொருளாதார ரீதியாக கடன் தொல்லை, வருமான குறைவு, தொழிலின்மை, வருமானத்தை விட செலவுகள் அதிகம், எல்லா பகுதிகளிலும் கடன் சூழ்ந்த நிலைமையில் வாழ்கின்ற ஒரு மனிதருடைய அந்த பொருளாதார பிரச்சனையை, சிக்கலை இலகுபடுத்தி கொடுப்பதனால் அவருக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன? இதனுடைய பிரதான ஒரு நீண்ட ஹதீஸுடைய 2 பகுதிகள். கண்ணியமானவர்களே,
பொதுவாக இஸ்லாம் எப்பொழுதும் தனக்கு மாத்திரம் என்ற சுயநலப்போக்கை விரும்புவது கிடையாது. சஹாபாக்களுடைய பண்பு எப்பொழுதும் சில சஹாபாக்களுடைய, குறிப்பாக அலிகளுடைய ஒரு தன்மை பதிவாகி இருக்கிறது. அவர்களுடைய ஒரு பண்பு என்னவென்றால், எந்த நேர சாப்பாட்டையும் தனியாக சாப்பிட மாட்டார்களாம். ஒரு ரொட்டி இருந்தாலும் இன்னும் ஒருவரை இணைத்துக் கொள்வார்களாம். சமீப தாரியர்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. விருந்தாளிகளை சேர்த்து சாப்பிடுகின்ற பண்பாடு உள்ளவர்கள், பிறருடைய இன்னொரு பசியாளியை தன்னுடைய பாத்திரத்தில் தன்னுடைய சகனிலே சேர்க்கின்ற பண்புள்ளவர்கள் யாரும் இல்லாத பட்சத்திலே சுற்றி வர பார்ப்பார்களாம். அங்கு லைனிலே சிவிலை செல்கின்ற எறும்புகளுக்கு ரொட்டி துண்டுகளை பிச்சு போடுவார்களாம். என்னுடைய சாப்பாட்டில் எறும்பினத்தை இணைத்துக் கொள்கிறேன், எறும்புக்காவது நான் என்னுடைய சாப்பாட்டை பகிர்ந்து கொள்கிறேன் என்று என்னுடைய தனக்கு பசி பிறருக்கும் பசி, தனக்கு தாகம் பிறருக்கும் தாகம். எனக்கு வருமானம் குறைவு, அதைவிட வருமானம் குறைந்தவர்கள் எத்தனையோ பேர். எனக்கு இந்த சிரமம், அவருக்கும் அதே சிரமம் என்று பார்த்தால் கண்ணியமானவனே, சாதாரணமான விடயம் அல்ல. நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் முகவுரைகள். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த பெண்மணி, அவருடைய அமல் என்ன? அவள் ஒரு சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பெண்மணி, தீய தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. யாருமே எதற்கும் அவளை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒதுக்கப்பட்ட ஒரு ரெட் மார்க்குள்ள, ஒரு பிளாக் மார்க்குள்ள ஒரு பெண்மணி. அவளுடைய அமல் இதுதான், ஒரு நாயுடைய கஷ்டத்தை போக்கியது. கிணற்றிலே தண்ணீர் குடிக்க போனவள் நாயை பார்க்கிறாள். நாய் தாகத்தினால் பசியினால் கிணற்றுக்குள்ளே இறங்கி குடிக்க முடியாது, தண்ணீர் ஆழம். அந்த மண்ணிலே நாக்கை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாய் அதனுடைய நஜீர் சீரம் பட்டால் 7 தடவைகள் கழுக வேண்டும், அதிலே ஒரு தடவை மண்ணை போட வேண்டும். அசுத்தமான பிராணிதான். ஆனால் எனக்கும் பசி, அதற்கும் பசி. பசி என்றால் எல்லோருக்குமே பசிதான். தாகம் என்றால் எல்லோருக்கும் தாகம்தான். கவலை என்றால் எல்லோருக்கும் கவலை, கவலைதான். அவள் யோசித்தால் நான் எப்படி தண்ணியை எடுத்துக் கொடுப்பது? அப்படியே அவருடைய ஷூ அல்லது அந்த சொத்தை கலட்டி தண்ணீர் அள்ளி அந்த நாயுடைய வாயிலை தண்ணீர் ஊற்றி நாயுடைய தாகத்தை தீர்த்தாள். வீடியோவும் கிடையாது, மீடியாவும் கிடையாது, சிசிடிவி கேமராவும் கிடையாது, எந்த நியூஸ் பேப்பரிலும் வரவில்லை. அல்லாஹ் அந்த பெண், அந்த நாய், அல்லாஹ் அந்த சம்பவத்தை நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவித்து நமக்கு நபி அவர்கள் சொன்ன சம்பவம், முன்னைய காலத்தில் நடந்த சம்பவம். கண்ணியமானவர்களே, தனக்கும் பசி, நாய்க்கும் பசி, தனக்கும் தாகம், நாய்க்கும் தாகம். ஒரு விபச்சாரி, தெளிவாக சொல்ல வேண்டும், ஒரு விபச்சாரி நாயுடைய பசியை தீர்த்ததனால், நாயுடைய தாகத்தை தீர்த்ததனால் ஆண் என்றும் வருகிறது, பெண் என்றும் வருகிறது. இடத்தை உள்ள ஒரு ஆண், பெண் என்றும் வருகிறது. 2 சம்பவங்களும் வெவ்வேறாக இருக்கலாம் என்பதும் சில வரலாற்றாருடைய கருத்து. அந்த பெண்ணுக்கு நன்றி மனப்பான்மையோடு அல்லாஹ் நன்றி உள்ளவன். அந்த பெண்ணை, அந்த ஆணை, அந்த பாவியை நாய்க்கு கொடுத்த சில மில்லி லிட்டர் தண்ணீரை வைத்து மன்னித்து சுவர்க்கம் அனுப்பினான். நாயுடைய சிரமத்தை போக்கியதனால். இதுதான் தலைப்பு. அரபியில் ஒரு பழமொழி இருக்கிறது, யாருக்கு எந்த ஊருக்கு மழை பெய்கிறதோ, யாருக்கு மழை பெய்கிறதோ அவர் நினைக்கிறாராம் எல்லோருக்குமே மழை பெய்கிறது. நான் அந்த 3 நேரம் சாப்பாடு கிடைப்பவர் எல்லோரும் நினைக்கிறோம் என்ன, எல்லா வீட்டிலும் 3 நேரம் சாப்பிடுகிறார்கள். நாளாண்டும் செலவுகளுக்கு போதிய அளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கின்றவர் நினைக்கிறோம், எல்லோருக்கும் இப்படி பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது. சொந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் நினைக்கிறோம், எல்லோரும் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள்.
உடுப்பதற்கு ஆடைகள் குறைவில்லாமல் கிடைப்ப நினைக்கிறோம். எல்லோருக்கும் ஆடை கிடைக்கிறது. மருந்துக்கு பணம் உள்ளவர்கள் நினைக்கிறோம், எல்லோருக்கும் மருந்துக்கு பணம் இருக்கிறது. கல்யாணங்களை கோடிக்கணக்கில் செலவழித்து தாம்பீகமாக பல கோடிகளை செலவழித்து பல்வேறுபட்ட இஸ்லாத்தில் அனுமதி இல்லாத பங்கன்களை எல்லாம் செய்கின்றவர்கள் நினைக்கிறோம், எல்லா குமரி காரியங்களுக்கும் எல்லோருக்கும் பணம் இருக்கிறது என்று நினைக்கிறோம். பிழையான நினைப்பு. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நான் பேசியது என்னுடைய தலைப்புக்குரிய நீங்கள் விளங்குவதற்கான முகவரிகள். எனவே சிந்தனையோடு தூக்கம் விழித்து கொத்துபாவை கேட்போம். மன்னிக்க வேண்டும், இது தூங்குகின்ற நேரம் அல்ல. இது பக்கத்தில் தூங்கக்கூடியவர் அன்பாக ஹிக்மத்தாக எழுப்பி விடுங்கள். ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பு குழம்பும். யாருக்கு இது கசப்பாக இருந்தாலும் நான் சொல்வேன், என்னுடைய உரிமை. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் விளங்குவதற்கு நீங்கள் தூங்குவீர்கள் என்றால் என்னுடைய தலைப்பு, நான் பேச வந்த விடயம் யூட்டேனும் போடும், ரவுண்ட போடும் போடும். எனவே தூங்குகின்ற நேரம் அல்ல. யாரும் இதை தவறாக இருக்க வேண்டாம், நான் சொல்வேன். இப்படி தூங்கி தூங்கி கொத்துபா கேட்டுதான் பண்பாடுகள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இந்த கருத்து சிலருக்கு கசப்பு தான் என்றாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இது மக்களுடைய நிலைமை நமக்கு தெரியும். இந்த காலத்திலே மிக ஈமான் இபாதத் தொழுகை முக்கியத்துவம் கொடுக்கிற மற்றொரு பகுதி அல்ல இஸ்திமாமு பில் ஆஹிரி. அதில் கொஞ்சம் கருத்து வேறுபடுந்தாலும் மல்லம் யஹ்தம்ம பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய விடயங்களிலே செக்குமை இல்லாதவர், அதை பற்றி கேலஸாக இருப்பவர், முஸ்லிம்களுடைய விடயங்களை கேலஸாக டோன்ட் கேர் என்று அவாய்ட் பண்ணி நடப்பவர், அவன் சாப்பிட்டால் என்ன, குடித்தால் என்ன, உறங்கினால் என்ன, வாழ்ந்தால் என்ன, அவனுடைய மகளுக்கு திருமணம் நடந்தால் என்ன, அவன் நோயிலே மரணித்தால் என்ன, அவனுக்கு அந்த கஷ்டம் வந்தால் என்ன, இந்த கஷ்டம் வந்தால் என்ன என்று டோன்ட் கேராக யார் வாழ்வாரோ அவர் உண்மையான பண்பாடுள்ள யதார்த்தமான குவாலிட்டியான முஸ்லிமே இல்லை. குவாலிட்டியான ஜெனுவினான பெர்ஃபெக்டான எக்ஸலண்டான முஸ்லிம் என்ற பெயர் வேண்டுமா? பிறரை பற்றியும் கொஞ்சம் கரிசனை எடுக்க வேண்டும். அனுங்க கேட்கும் அவசியம் அனிவாரை பிறரை பற்றிய கரிசனை. இதுதான் தலைப்பு. அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை பற்றி தெரியும். எப்படிப்பட்ட வீடு? ஒரு மாதம் தலைப்பறை பார்த்தோம், 2ஆம் மாதமும் தலைப்பறை பார்த்தோம், 3ஆம் மாதமும் தலைப்பறை பார்த்தோம். 2 மாதங்கள் பூர்த்தி, 3வது மாதமும் ஆரம்பித்த தலைப்பறை பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் அடுப்பெரிக்க எண்ணெய் இல்லை. சமைக்க உணவல்ல, அடுப்புக்கு ஊற்றுகின்ற எண்ணெய் இல்லை. எண்ணெய், பெட்ரோல், டீசல் அல்ல, அதுவும் ஜெய்தூன் ஒலிவ் ஆயில் இருந்தால் என்ன செய்திருப்போம் தெரியுமா? அடுப்பெரிக்காமல் அந்த எண்ணெயை குடித்திருப்போம். ஏன் ஒலிவ் ஆயில் அது அல்லது எள்ளி நல்லெண்ணெய் இப்படியானவைகள் தான் பாவிப்பார்கள். அது ஆனமும் தான், அது ஒயிலும் தான், அது தலைக்கு ஒயிலும் தான், அது முகத்துக்கு கிரீமும் தான், அது ரொட்டிக்கு ஆனமும் தான். ஆல் இன் ஒன். என்ன சாப்பாடு? 2 கரும்பொருட்கள். தண்ணீர் கருப்பு வேண்டும், பார்க்கின்ற பார்வையில் கருப்பாக விளங்கும். ஈச்சம்பழமும் தண்ணீரும். 2.5 மாதங்கள் நபியோருடைய வீட்டில் ஈச்சம்பழமும் தண்ணீரும். ஏன் சொல்ல வருகிறேன் என்பதை நுணுக்கமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்கு ரொட்டி சுட்டு இறைச்சி வாங்கி இறைச்சி சமைப்பது என்பது சஹாபாக்கள் அதிகமானவருடைய வீட்டிலே ஒரு மிரேக்கல். அது ஒரு ரயா, அது அரிது. ரொட்டி இருந்தால் கறி இல்லை, வைக்கும் தான் கறி, ஆனம். இல்லாட்டி அந்த காலத்தில் உள்ள பாலால் செய்திருப்பார்கள், ஏதாவது சீஸ் பட்டர் போன்றவைகள் வீட்டில் செய்வார்கள். அது நெய், இதான் ஆனம். எந்த உணவிலும் ஜெய்தூன் இருக்க வேண்டும், ஒலிவ் ஆயில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பாத்திமா தடவை இறைச்சி சமைத்து ஏதோ கொஞ்சம்
பணம் கிடைத்து இறைச்சி சமைத்து சாப்பிட்டு தந்தையை காப்பாற்றி கலைத்தார்கள். அன்பு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மகளுடைய வீட்டுக்கு, பாப்பா இன்றைக்கு இறைச்சி சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுவோம். எடுத்தார்கள் நபி அவர்கள் ரொட்டியை எடுத்து, அதிலும் நான் சாப்பிடுகின்ற கோதுமை மாவிலே வாங்கி சாப்பிடுவதற்கு கூட பணம் இருக்காது. அந்த பார்லி என்று சொல்லக்கூடிய அதை தொழில் கோதுமை என்பார்கள். அந்த அந்த கப்பான அந்த மாவுதான் அவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு கிடைக்கும். சொல்லவர்கள் விடயத்தை பாருங்கள். கையில் எடுத்த நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே ரொட்டியை இறைச்சியை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், மகளே, உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் 3 நாட்களுக்கு பிறகு செல்லும் முதலாவது உணவு இதுதான். இந்த சம்பவத்தை நான் சொல்ல வந்தேன் இல்லை, இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு விடயத்தை சொல்ல வருகிறேன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு நேரம் பசி என்றால் மறுநேரம் சாப்பாடு என்றால், ஒரு நாள் பசி என்றால் மறுநாள் பசி சாப்பாடு, பசி மாறி மாறித்தான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிறருடைய நிலைமைகளை அனுசரித்து பண்ணி அதை பற்றி ஒரு செக்குமை எடுத்து பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டார்கள் என்றால், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு, நம்முடைய வருமானம் 10,000 ரூபாய். எனவே ஒன்றை சிந்திப்போம், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய இன்கமிலே எத்தனை ஏழைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை விதவைகள், எத்தனை நோயாளிகள், எத்தனை பசியாளிகள், எத்தனை குமரகாரியங்கள், எத்தனை ஜனாதா வைபவங்கள் என்னுடைய பணத்தால், என்னுடைய பணம் செலவழிக்கப்பட்டு நடக்கிறது. சிந்திப்போம். மஸ்ஜிதிலே அபூ ஹுரைரா கடும் பசி, போகின்ற வருகின்றவர்களெல்லாம் மார்க்க விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பசியை உணர்ந்து கொள்ளலாம், வாயால் கேட்டுவிடக் கூடாது. அபூபக்கர் விளக்கம் சொல்லிவிட்டு போனார், உமரை விளக்கம் சொல்லிவிட்டு போனார்கள். நபி அவர்கள் வரும்பொழுதும் வித்தியாசமாக வாசலில் நின்று கொண்டு விளக்கம் கேட்கிறார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வித்தியாசமான போங்கும் அவருடைய முகப்பாவடையும் அந்த பேஸ்கட்டை வைத்து விலகிக் கொண்டார்கள். அபூ ஹுரைரா, என்ன பசியா? இந்த மஸ்ஜிதில் ஒரு wudu செய்து வந்துவிட்டு wudu செய்து மக்களை துளனிக்கும் பொழுது அவருடைய குதிகாலிலே தண்ணீர் படாமல் இந்த குதிகாலை பேணுதலாக கழுவி wuduவை மீண்டும் மீட்டுங்கள் என்று அனுப்பினார்களோ, எந்த மஸ்ஜிதிலே தொழுகையாளி அங்குமெங்கும் அசைந்தாடி தொழும் பொழுது உங்களுடைய தொழுகையை மீண்டும் மீட்டுங்கள் என்று தொழுகையிலே தவறு கண்டு திருத்தினார்களோ, wuduவிலே தவறு கண்டு திருத்தினார்களோ, அதே மஸ்ஜிதில் பசியாளியுடைய பசியையும் கண்டார்கள். இந்த இபாதத்தில் குறை காண்கிறோம், அமலிலே குறை காண்கிறோம். பார்க்க தெரியாது, wudu செய்ய தெரியாது, தக்பீர் கற்ற மாறிய பாரு, அத்தஹியாத்த பாரு, சுஜூத பாரு, இவருக்கு சொல்ல தெரியாது என்று 10 பேருடன் குறை பேசி அவருடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோம். மஸ்ஜிதில் எத்தனையோ பேர் வந்து தொழுகை இல்லாத நேரத்தில் வந்து மூளை முடுக்கில் இருந்து அழுது கொண்டிருப்பதை கண்டிருக்கிறோமா? சாப்பாடு கறி வாங்கிக் கொண்டு வருகிறேன் என்று போய் கறி வாங்க பணம் இல்லாமல் மஸ்ஜித் மூளை தூணிலை சாய்ந்து யாசின் எடுத்து ஓதி கண்ணீர் வடித்த நபர்களை கண்டு ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறோமா? அதை நேரமே பொருத்தம் இல்லாத ஒரு நேரத்தில் வந்து கவலையினால் மஸ்ஜிதில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு அங்கு பசி, மனைவிக்கு இங்கு வருத்தம், உம்மா ஹாஸ்பிட்டலிலே, வாப்பா ஹாஸ்பிட்டலிலே அந்த மருந்தை வாங்க பணம் இல்லை என்று மருந்து தந்தை பக்கத்தில் வைத்து 10-5 கடைகளை கலைந்து விட்டு ஒன்றுமே இல்லை என்று வந்து மஸ்ஜிதிலே அங்கே உறங்கி அந்த கவலையிலே மனம் புலம்பிக் கொண்டிருக்கின்ற மனக்கவலை உள்ளவர்களை கண்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? கண்ணீர் துடைத்திருக்கிறோமா? இதுதான் பிறர் விடயத்தில் கருத்தனை செலுத்துவோம், பிறரின் கஷ்டத்தை போக்குவோம். 2 குர்ஆன் வசனங்களை ஓதி ஒரு ஹதீஸை சொன்னேன், விடயங்களை சொல்கிறேன். குர்ஆன் ஆயத் 2ஐயும் ஹதீஸை விளங்கப்படுத்தி தொடர்கிறேன். நல்லுபகாரங்கள், நல்ல பணிகள், நல்லுதவிகள், உதவி ஒத்தாசைகள், பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கபலமாக இருங்கள், கை கொடுங்கள், பிறரை தூக்கி விடுங்கள், பிறருக்கு ஆறுதலையுங்கள். இஹ்சான் என்ற அஹ்சினு என்ற சொல்லுக்குள்ளே ஒரு மனிதனுடைய மனிதநேய பண்புகள் எல்லாமே வரும். சமூக பணி செய்யுங்கள், சோசியல் ஒர்க் செய்யுங்கள், சோசியல் சேவை செய்யுங்கள், பிறருக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், பிறரை டெவலப் பண்ணுங்கள், பிறருக்கு ஆறுதலாக இருங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த நல்ல குணமுள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ் நேசிப்பார். அடுத்த ஆயத், நற்காரியங்களை, நல்லுதவிகளை, நல்ல பணிகளை செய்யுங்கள், அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லை தரும். உங்களுடைய அனைத்தும் சீராக வெற்றிகரமாக அமைவதற்கு அந்த பணி உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதன் ஓதிய குர்ஆன் வசனங்களுடைய சாராம்சம். இன்னொன்று இணைத்துக் கொள்கிறேன். உலக மகா பணக்காரன்
உலகத்திலே நம்பவன் பணக்காரன். குர்ஆன் சொல்கின்ற அவனுடைய கீகளை தூக்குவதற்கு ஒரு கூட்டம் சிரமப்பட்டு போறார். எப்படி இருந்திருக்கும்? பொருளாதார மையம் கண்ணியமானே அவனுக்கு சொல்லப்படுது. காரூனுக்கு நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற வளங்கள், பாக்கியங்கள், செல்வங்கள், அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத்துக்களை வைத்து உலகத்தை மாத்திரம் நான், நீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய தாம்பீகம், உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய லக்ஸரி, உன்னுடைய என்டர்டைன்மெண்ட், உன்னுடைய என்ஜாய்மெண்ட், இப்படி என்று நீ வாழாமல் மறுமையிலே உனக்கான சில ஏற்பாடுகளை செய்து கொள். மறுமையிலே சுவர்க்கத்தில் இடம் பிடித்துக் கொள். சுவர்க்கத்திலே மாளிகைகளை கட்டிக்கொள். சுவர்க்கத்தில் மறுமையிலே கிடைக்கின்ற கூலிகளை நீ ஆதரவு வைத்து செயல்படு. அதற்கு நீ ட்ரை பண்ணு. அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கி இருப்பது போன்று தந்திருக்கின்ற செல்வங்களை வைத்து நீ மக்களுக்கு உதவி செய், ஒத்தாசை புரி, ஹெல்ப் பண்ணு. அவன் பின்னால் என்ன சொன்னான்னு தெரியும். என்னுடைய டெக்னிக், என்னுடைய டெக்னாலஜி, என்னுடைய டேலண்ட், கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, என்னுடைய திறமை என்று பெருமை பேசினான். யாரெல்லாம் இந்த ஸ்டைல பேசுகிறோமோ, நாங்க கஷ்டப்பட்டு, நாங்க யோசிச்சு, நாங்க பிளான் பண்ணி, நாங்க இன்வெஸ்ட் பண்ணி, நாங்க ஐடியா பண்ணி, நாங்க அந்த கோர்ஸ் முடித்து, இந்த டிகிரி முடித்து, அந்த சர்டிபிகேட் எடுத்து நாம் சம்பாதித்தது என்ற எக்ஷன் யார் போடுவோமோ மன்னித்துக் கொள்ளுங்கள், நாம் காரூனுடைய எக்ஷன் போட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது தெரியுமா? காரூனுக்கு ஒரு கபரு கிடையாது. காரனுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சர்வதேச குப்பை தொட்டி ஈஜிப்திலே 3 நாடு, அரபு, தமிழ், ஆங்கிலத்திலே. அங்கே போனவர்களுக்கு தெரியும், கண்டிருப்பீர்கள். அவன் வாழ்ந்த உலக மகா பணக்காரன் வாழ்ந்த இடம் குப்பை கொட்டும் இடமாக மாறி இருக்கிறது. நம்முடைய பணமும் குப்பை போன்று அழிய வேண்டுமா? நாம் இறுக்கி பதுக்கி பேங்க் பேலன்ஸை பார்த்து கண் குளிர்ந்து கொண்டு நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளும் என்று லக்ஸரியாக வாழ்வோம். அன்பானவர்களே, ஹதீஸ் யார் ஒருவர் ஒரு மோமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ, சிரமத்தை அகற்றி வைப்பாரோ, அவருக்கு துனியாவுடைய கஷ்டத்தை அவர் போக்கி வைத்தால் மறுமையுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி வைப்பார். மறுமையுடைய கஷ்டங்கள் நான் பேச தேவையில்லை. எப்படி கஷ்டம் என்று தெரியும். அங்கே வெயில் எப்படி இருக்கும், அங்கு வேதனை எப்படி இருக்கும், அங்கு காட்சிகள் எப்படி இருக்கும் தெரியும். அந்த கஷ்டங்கள் போக வேண்டுமா? இங்கே இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களை போக்குவோம். மறுமையிலே ஒருவருடைய கஷ்டத்தை உலகத்திலே சிரமப்படக்கூடிய மோசன பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லை, இவருடைய கஷ்டத்தை போக்கி வைத்தால் பொருளாதார உதவி செய்து அல்லது தர வேண்டிய கடனுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் அதை டேட் பிட்படுத்தி தர வசதி இல்லாதவர்கள் சொல்கிறேன், தர முடியுமானவர்கள் எடுக்கத்தான் வேண்டும். வசதி இல்லை, உண்மையிலே கஷ்டப்படுகிறார், எடுத்திருக்கிறார், பெருமளே சிலர் இருக்கிறார்கள். 25-30 லட்சம் அல்ல, 25-30 கோடியை ஒன் ஷாட்டிலே லொஸ்டாக்குவார்கள். யாரிடமும் இன்வெஸ்ட் கொடுத்து, எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல், எந்த விட்னஸும் இல்லாமல், லீகலுக்கு எடுக்க முடியாமல். ஆனால் ஒரு ஏழைக்கு 2000 கொடுத்தால் 200 கோல் அடிப்பார்கள். பக்கத்து வீட்டில் கேஸ் சிலிண்டர் வாங்க பணம் கொடுத்தால் ஒரு நாளைக்கு 10 கதவை கதவை தட்டுவார்கள். 2.5 கோடி, 3 கோடி, 30 கோடி, 40 கோடி வன்சொட்டிலே லொஸ்டாக்குவார்கள். 2500-5000 ரூபாய்க்கு 500 தடவை அலட்டுவார்கள். வசதி இருந்தும் அதுவும் பிறவி ஊரானுக்கு செய்துவிட்டு திருத்திக் கொண்டிருப்பார்கள். பிறவிக்கு செய்தால் சொல்லி காட்டிய உயிரோடு அவனை கொண்டு சைக்கோவாக்குவார்கள். நானா தம்பிக்கு செய்துவிட்டு, தம்பி நானாவுக்கு செய்துவிட்டு, சாச்சாவுடைய பிள்ளைக்கு செய்துவிட்டு, சாட்சிக்கு செய்துவிட்டு, பெரியம்மாவுக்கு செய்துவிட்டு, நாங்க உங்களுக்கு அப்படி செஞ்சிருக்கிறோம், இப்படி செஞ்சிருக்கிறோம், நீங்க என்ன செஞ்சீங்க? ஆனா ஊரகத்துக்கெல்லாம் வாரி அள்ளி வீசுவார். குடும்பத்துக்கு செய்துவிட்டு உயிரோடு கொள்வார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஹதீஸ். அன்பானவர்களே, அடுத்த ஒரு பகுதியை சொன்னே அந்த தலைப்பில் நடக்க மாட்டேன். தன்னுடைய குறையை மறைத்தால் அல்லா உலகத்திலும் மறுமையிலும் குறைகளை மறைப்பான். தனித்தலைப்பாக கேட்டிருக்கிறோம். அவனியாக ஒரு அடியான் பிறருக்கு சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இதுதான் ஹதீஸ். அன்பானவர்களை சிந்திப்போம், தேடுவோம். ஒரு மனிதர் இந்த முன்னே காலத்திலே, காலம் அல்ல, முன்னே காலம், அவருக்கும் அல்லாவுக்கு நடக்கின்ற உரையாடலை அல்லாஹ் அவருக்கு வகை அறிவித்து சொன்னார்கள். அவர் அல்லாவிடம் வந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்டால் ஏதாவது நலவு செஞ்சிருக்கிறியா?
ஏதாவது நன்மை இருக்குது அவனுக்கு? அவர் யோசித்து பார்த்துட்டு சொல்லுவாராம், ஒன்றும் இல்லையா அல்லா, யோசிச்சு பாரு. இன்னொரு விளக்குகிறோம், தான் செய்த சேவைகள், உதவிகள், ஒத்தாசைகள், பணிகள், இவற்றை கண்ணியமானவர்களே நாம் மறந்துவிட வேண்டும். நான் செய்தேன் என்ற ஞாபகம் நமக்கு இல்லாத அளவுக்கு சேவை செய்ய வேண்டும். நமக்கு யாராவது செய்தால் மறக்க கூடாது. ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும். இடையில் ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை சொல்லுகிறேன். ஒரு கிதாபை பார்த்து நரகவாதி ஒருவரை, சொர்க்கவாதி அறிமுகமான ஒருவரை காண்பார். நரகத்திலே போடப்பட்டிருப்பார். இவர் கண்டுவிடுவார். அல்லாவிடம் அனுமதி கேட்டு அவரை சந்திப்பாராம். அது அல்லாவிடம் சென்று, அல்லா, உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு தடவை தண்ணீர் கொஞ்சம் தந்தான். தண்ணீர் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தந்தவன் நீ நரகத்தில் போட்டிருக்கிறாய். எனக்கு தண்ணீர் தந்தான் என்று அல்லாவிடம் மன்றாடி அந்த நரகவாதியை சுவர்க்கத்துக்கு மீட்டெடுக்கின்ற மன்றாட்டத்தில் ஈடுபடுவாராம். அது வெற்றி அளிக்குமாம் என்று ஒன்றை பார்த்தேன். ஒரு தண்ணீருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணீர். அன்பானவர்களே, அந்த மனிதர் சொல்வார், ஒன்றும் இல்லை. யோசிப்பார், ஒரு பண்பு இருந்தது என்னிடம். நான் ஒரு முதலாளி, நான் கொஞ்சம் பொருளாதார வசதி உள்ளவன், நான் ஒரு பிசினஸ்மேன். எனக்கு கலெக்ஷன் வர இருக்கும், பேமெண்ட் வர இருக்கும். என்னுடைய கோலை மரம் அனுப்புவேன் கலெக்ஷனுக்கு. போகும் பொழுது 2 விடயங்களை சொல்லி அனுப்புவேன். யார் நமக்கு தர வேண்டுமோ அவர் வசதியோடு தர முடியுமான நிலைமையில் இருந்தால் எடு. தர முடியாமல் கொஞ்சம் வசதி குறைவாக நேரம் கேட்டால் நாள் கொடு. யார் லொஸ்டாகி தர முடியாமல் வசதி இல்லாதவராக இருக்கிறாரோ நான் என்னுடைய ஹக்கை மன்னித்ததாக சொல்லு. இது என்னுடைய அமல். அந்த பண்பை மாத்திரம் வைத்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவித்தார். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கால அமல், ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த விடயங்களை சொல்லி ஒரு யூட்டைன் போடுகிறேன். மீண்டும் ரவுண்ட் அபவுட் போட்டு தலைப்புக்கு வருவேன். என்ன யூட்டைன் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியை இனங்கண்டார்கள். அங்கு நிறுத்திவிட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசிக்கு எங்கு சாப்பாடு தேடினார்கள்? அந்த பணக்கார அப்துல் ரஹ்மான் அவங்க வீட்டுல இருக்கான்னு பாருங்க, உஸ்மான் இப்னு அஃபானுடைய வீட்டுல இருக்கிறான்னு பாருங்க. லட்சாதிபதிகளுடைய கோடீஸ்வரருடைய வீட்டுக்கு அனுப்பவில்லை. ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு வாழ்கின்ற தன்னுடைய வீட்டுக்கு தான் அனுப்பினார்கள். என்னுடைய வீட்டுக்கு போய் பாருங்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா? ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து பால் கோப்பை வந்தது. அந்த பால் கோப்பை எடுத்தார்கள். 70 லட்சம் சஹாபாக்கள், சின்ன சோழர்கள், மத்தியில் தங்கி படித்த மாணவர்கள் எல்லோருக்கும் முதலாவது கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா அவர்களுக்கு முதலாவது கொடுக்கவில்லை. என்ன படித்திருக்கிறார்கள்? தனக்கு பசி, கடும் பசி, சில கட்டங்களில் பசியினால் மயங்கி விடுவார்கள் அபூ ஹுரைரா அவர்கள். இன்னும் பல சஹாபாக்கள் பசியினால் மயங்கி விடுவார்கள். அபூ ஹுரைரா, உங்களுக்கு பசியாக இருந்தாலும் உங்களுடைய பசியை விட பிறருடைய பசியை முற்படுத்த வேண்டும். பசித்திருந்து பிறரை குசிக்க வைக்க வேண்டும். வந்த பால் கோப்பைக்கு யார் காரணம்? அபூ ஹுரைரா அவர்களுக்கு கடைசியாகத்தான் கொடுத்தார்கள். ஆனால் அந்த பால் கோப்பையிலே அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அந்த பால் கோப்பையிலே ஆரம்பத்தில் வரும்பொழுது எப்படி எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு அப்படியே பேலன்ஸ் இருந்தது. குடிக்க சொன்னார்கள், குடித்தேன். மீண்டும் குடிக்க சொன்னார்கள், குடித்தேன். அறிந்துவிட்டு இன்னும் குடி என்றார்கள். எனக்கு வயிற்றில் இடமில்லை, யாரும் சொல்லலாம், என்னுடைய வயிறு பில்லாகி விட்டது. சொன்னார்கள், இன்னும் குடி, இதற்கு மேல் முடியாது, வயிறு நிறைய குடித்தேன். என்னுடைய இதான் நிகழ்வு. இப்பொழுது விடயத்துக்கு வருகிறேன். நபியுடைய ஆரம்ப கால அமல், ஜனாதா முன்னால் வைக்கப்பட்டால் கடன் இருக்குதா என்று கேட்பார்கள். ஆம் என்றால் பல்லுவாலா சாயிக்கும் கடன் இருந்தால் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள், நான் தெரிவிக்க மாட்டேன் என்று பின்வாங்கி விடுவார்கள். சில கட்டங்களிலே அபூபக்கர் அப்துல் ரஹ்மான் போன்ற செல்வந்த சஹாபாக்கள் அந்த சஹாபிக்கு, அந்த மையத்துக்கு நபியவர்கள் தொலைவித்து துவா செய்கின்ற பாக்கியை கிடைக்க வேண்டும். அதற்கு என்னுடைய பணம் காரணமாக இருக்க வேண்டும். யார் சூழல்லாம் அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு என்று தொலைவிப்பார்கள். இது ஆரம்ப கால அமல். பிற்காலத்திலே நபியவர்களுக்கு எல்லாம் வெற்றிகள், சில
செல்வங்களை அல்லாஹ் கொடுத்த பொழுது தான் அனுபவிக்கவில்லை, தான் ஆடம்பரமாக வாழவில்லை. வசதிகள் இஸ்லாத்துக்கு பக்க பலங்கள் வரும் பொழுது சஹாபாக்கள் நல்ல வருமானம் மீட்டி இஸ்லாத்துக்கு உதவி செய்ய முன் வந்த பொழுது நபியோட இறுதி காலாமல் தெரியுமா, மன்சரக்க ஐயாளன் மன்சரக்க மாலன் பழி வரசதி ஒமன்சரக்க ஐயாளன் இளைய வாழைய. யாராவது ஒருவர் பணத்தை விட்டுவிட்டு அனந்தரச்சத்தாக பொருட்களை சொத்துக்களை விட்டுவிட்டு மூத்தாகினால் அவருடைய குடும்பங்கள் பிரித்தெடுங்கள் அனந்தர சொத்துக்களை. யாராவது ஒருவர் கஷ்டமான பிள்ளைகளை, மனைவி மக்களை, பொருளாதார நெருக்கடி உள்ள குழந்தைகளை விட்டு சென்றால், குடும்பத்தை வறுமையிலே கஷ்டத்திலே விட்டு ஒரு ஏழை குடும்பத்தில் ஒருவர் மௌத்தாகினால், ஒரு வறியவர் மௌத்தாகினால், அனாதைகளை விதவைகளை விட்டு சென்றால் இளைய அவர்கள் என்னிடம் பாருங்கள், அலைய அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது என்னுடைய பொறுப்பு. கேள்வி கேட்கிறேன். முதலாவது விடயம், மையத்துகளை வைத்துக் கொண்டு சொல்வார்கள், கடன் இருந்தால் குடும்பத்தார்களை பிள்ளைகளை சந்தித்துக் கொள்ளுங்கள், வாப்பா இருந்தால் வாப்பாவை சந்தித்துக் கொள்ளுங்கள், நானாவை சந்தித்துக் கொள்ளுங்கள். சிலர்கள் அந்த விடயத்திலே வசதி இருந்தும் தம்பியுடைய சகோதரருடைய வாப்பாவுடைய கடனை கொடுப்பதில்லை. அது வாப்பாவோட பார்த்துக் கொள்ளுங்க, வாப்பாவோட சங்கதியில வாப்பாவோட பார்த்துக் கொள்ளுங்க. எப்படி கபருக்குள் போய் டீல் பண்ணுவாளா? உங்களுடைய தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டுமா, தந்தையுடைய கடனை நீங்கள் கொடுக்க வேண்டும். நானாவோட செஞ்ச விஷயமே அவ மசீதி சொல்லும் போது தூங்கிக் கொண்டாருந்தீர்கள். மிக பயங்கரமான ஒரு கேவலமான தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக இதை நான் சொல்கிறேன். எங்களுடைய குடும்பத்தில் மரணித்தவர்களுடைய கடன்களை கொடுக்காமல் நமக்கென்று கோடிக்கணக்கில் கல்யாணம், நமக்களுக்கு கோடிக்கணக்கில் வாகனம், பாப்பாவுக்கு சொர்க்கமே முடிவாக்கப்படாது, கடன் கொடுக்கப்படாமல் ஷஹீதாக இருந்தாலும் இரத்தக்கத்து கீழே விழ முன்னால் பாவம் மன்னிக்கப்படும். இரத்தம் கஸ்தூரி நிறம், கஸ்தூரி வாசம், குங்கும நிறம். ஆனால் கடனாளியாக இருந்தால் தடை சொர்க்கம். குடும்பத்தில் மரணத்துடைய கடன்களுக்கு யார் பொறுப்போ அந்த கடனை கொடுத்து விட்டு தான் உங்களுடைய மற்ற விடயங்களை பார்க்க வேண்டும். எல்லாருமே பாய்ந்து எனக்கு கடை, எனக்கு வீடு, எனக்கு வாகனம் என்று தந்தையுடைய சொத்துக்களை எடுக்கிறோம். அவரால் கடனுக்கு அகப்பட்டவர்களுக்கு யார் கொடுப்பது? இதையும் கவனித்திருத்தீங்கள். நான் இன்னொரு விடயத்தை இங்கு சொல்ல வருகிறேன். கஷ்டவாளிகளுடைய என்ன ஒரு 20,000 கூடி போனால் சில்லறை கடைக்கு ஒரு 5,000, இறைச்சி கடைக்கு ஒரு 3,000, கேஸ் கடைக்கு ஒரு கேஸ் சிலிண்டருடைய பணம், அங்கே அகனிமருளே அப்படி இப்படியான சின்ன சின்ன செலவுகளோடு கடன்களோடு மூச்சாகின்ற ஏழை மையத்துகள் வந்தால் சபையிலே சொல்லாவிட்டாலும் பிள்ளைகளை சந்தித்து வீட்டுக்கு சென்று அவருடைய மரணித்தவருக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது, அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இப்படி ஏழைகளுடைய கடன்களையாவது கொடுங்கள் என்பதுதான் இந்த ஹதீஸ். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றதை செய்யுங்கள். துறை சார்ந்தவர்கள் எல்லோருடைய கஷ்டங்களிலும் பங்கெடுப்போம். சம்பளங்களை, ஊழியர்களுடைய சம்பளங்களை அதிகரிப்போம். அதுவும் அவருடைய கஷ்டத்தை போக்குகின்ற வழி, அவருடைய சிரமத்தை அகற்றுகின்ற வழி. ஒரு நாளைக்கு என்ன செலவு? 3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சாப்பாட்டு பார்சலை எவ்வளவுக்கு வாங்கினோமோ அதை விட குறைந்தது 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்து வாங்குகிறோம். 250 ரூபாய்க்கு வாங்கிய கொத்து 850 ரூபாய், 1000 ரூபாய் வாங்குகிறோம். 400 ரூபாய்க்கு வாங்கிய புல் கொத்து 1200 ரூபாய் என்று. கேஸ் சிலிண்டர் 1200, 1300 இருந்தது, இன்று 2-3 மடங்கு. மாமிசம், இறைச்சி கண்ணியமானே 700, 800, 900 ரூபாய்க்கு வாங்கினோம், இன்று 2500, 2600, 2400. கோழி வாங்கினோம் 400 ரூபாய், 350 ரூபாய்க்கு ஒரு கிலோ, இந்த 1250, 1250, 1350, 1500 எல்லாமே கண்ணியமானே குறைந்தது 3 மடங்கு. ஒரு பராட்டா வாங்கினோம் 100 ரூபாய்க்கு 5 பராட்டா ஆனங்களோடு வாங்கினோம், இன்று 100 ரூபாய்க்கு 2 பராட்டா. ஆணம் எடுக்காவிட்டால் 40 ரூபாய், ஆணம் எடுத்தால் 50 ரூபாய். அந்த ஆணத்துக்கு என்ன பெயர் என்று பட்டிமன்றம் வைத்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். அது ஆணமா பட்டிக்கா தண்ணியா என்று. தரமாக சாப்பாடு செய்கின்ற உணவக உரிமையாளர்கள் கோவிக்க வேண்டாம். இப்படி கீழ்த்தரமான சாப்பாடுகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற, நோயாளிகளாக மக்களை மாற்றுகின்ற, சாப்பாடு செய்கின்ற அநியாயக்காரர்கள் இருந்துங்கள். யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு எண்ணெயை எத்தனை தடவை பாதிக்க முடியுமோ அத்தனை தடவை பாதிக்கொண்டு கொட்டுங்கள். மிக்சிங் ஸ்பைஸ் ஐட்டங்களை எங்காக பட்ஜெட்டுக்கும் குறைவுக்கும் கிடைக்கிறது என்று
கலப்படமான சூழ்களை போட்டு மக்களுடைய கிட்னி பயிலாகின்ற பாவத்தில் ஈடுபட வேண்டாம். ரெஸ்டோரண்ட் நடத்தக்கூடியவர்களும் இது செய்தால் உங்களுடைய கிச்சனில் நடக்கிறது என்பது கஸ்டமருக்கு தெரியாது. உங்களுடைய கரியிலே, மண்ணிலே, சாப்பாட்டிலே இருக்கின்ற ஒரு தூசி உப்பும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது போன்று பட்டிசுக்கும், ரோட்டுக்கும், கட்லட்டுக்கும் பேர் வைக்க வேண்டாம். மீன் கட்லட், மாலுபான், தயவு செய்த பேரை சொல்ல வேண்டாம். போய் மாலுபானிலே மாலு கிடையாது. புதிதாக பேரை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன சொல்லலாம்? இலங்குபான் பேரை மாற்றுங்கள். பேர் வைக்கின்ற எல்லோரு பேரை கேட்டவாறு வருவதில்லை. முகமது என்று பேர் வைக்கும் நபி அவர்களுடைய அனுபவம் இருக்காது. அப்துல் ரஹ்மான் பேருக்கும் ரஹ்மானுடைய அடிமைதான், வாழ்க்கையில கொண்டிருக்க மாட்டான். அது போன்றுதான் ஷோர்டீஸும் மாறி செல்கிறது. என்ன சொல்கிறேன்? மக்களுக்கு சிரமத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு பகுதி மக்களை நோயிலை படுக்க போடுவது. அது கோப்பத்தை சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? தரமாக செய்யுங்கள், ஊழியருடைய சம்பளங்களை கூட்டுங்கள். எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்? கனிமாவுடைய நான் இந்த மத்தியுடைய இமாமும் இல்லை, எனவே நான் பேசுகிறேன். ஊழியர்கள் யார் சொல்லி பேசுவதில்லை, நான் தலைப்புக்குள்ள எல்லாவற்றையும் எடுக்கிறேன். இன்று மார்க்கத்துறையில் பணிபுரிகின்ற இமாம்கள், முஅத்தின்கள், மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்கள், பிள்ளையுடைய ஒவ்வொரு மனதை தொட்டு கேளுங்கள். பிள்ளைக்கு கொடுக்கின்ற குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கின்ற 500 ரூபாய் எத்தனை மாதம் நெறிய? எத்தனை மாதம் நெறிய? 500 ரூபாய். அவரோட பிள்ளையை விரட்டினார்களா? நாளைக்கு மதரசாக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்களா? கொடுக்க முடியுமானவர்களே கேட்கிறோம். 500 ரூபாய் அல்ல, 500 ரூபாய் மினிமம் வைத்தால் 5000 கொடுங்க, மற்ற 10,000 கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்கிறோமே? 200 ரூபாய் கொடுத்து விட்டு 130 ரூபாய், 140 ரூபாய், 150 ரூபாய் டீயை குடித்து விட்டு அந்த வெயிட்டருக்கு 50 ரூபாய் டிப் கொடுக்கிறோம். மறுமையை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு வருகின்ற குர்ஆனையும் ஹதீஸையும் துஆக்களையும் ஃபிக்ஹையும் இமாமத்தையும் செய்கின்ற இமாம்களுக்கு வெட்டி கொத்தி அளந்து கொடுக்கிறோம், எரியஸ் வைக்கிறோம். வீட்டுக்கு போன ஒரு மனைவிக்கு சுகம் இல்லை என்று கொஞ்சம் லீவ் எடுத்து விட்டால் கால் பண்ணி வீட்டிலே இருங்க என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் திருந்த வேண்டும். எங்காவது கொரோனா காலத்தில் எங்கோ சம்பளம் குறைய வேண்டி ஒரு ஆளின் போட் பிடித்தாரா? ஒரு மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்களா? எவ்வளவு சம்பளம் எடுக்கிறது தெரியாது, பேசுவதே கிடையாது. ஜக்காத்துடைய கணக்கை அவர்களிடம் பார்க்கிறோம். அவர்களே கடனாளிகள் என்ற பெயரில் ஜக்காத் எடுக்க தகுதியானவர்கள் என்று தெரியுமா? கண்ணியமானவர்களே, உங்களுடைய செலவை பாருங்கள். ஒரு நேர சாப்பாடு ஒரு 3-4 பேர் உள்ள வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் போதுமா? சாப்பாட்டுக்கு காலை சாப்பாட்டை ஒழுங்காக தின்றால் 1000 ரூபாய் முடியும். கொரோனா நேரத்தில் விலை கூட்டியவர்கள் விலைகள் குறைந்தும் இன்னும் அதே விலையில் இருக்கிறோம். அந்த அநியாயத்திலிருந்து முதலாக தௌபா செய்யுங்கள். கோதமாவு 480 500 ரூபாய் போகும் பொழுது பராட்டா என்ன விலைக்கு விற்கிறீர்களோ கோதமாவு இந்த விலை இறங்கியும் அதே விலைக்கு விற்கிறீர்கள் என்றால் கொள்ள லாபம் எடுக்கிறீர்கள், பறக்கத்திருக்காது உங்களுக்கு. நீங்கள் நான் பேசுகின்ற பிழையாக இருந்தால் முறையாக பேசுங்கள். என்னோடு 480 ரூபாய் 500 ரூபாய்க்கு கோதமாவு போகும் பொழுது பராட்டாவுடைய விலையை போட்டு விலை மாவு இந்த அளவு குறைந்தும் இன்னும் பராட்டாவை அந்த விலைக்கு விற்கிறீர்கள், பண்ணை அந்த விலைக்கு விற்கிறீர்கள் என்றால் யாரிடம் சொல்லி அழுவது இந்த அநியாயத்தை? எத்தனை ஏழைகள், ஏழை பிள்ளைகள் அசம்பிளியிலே மயங்கி விழுகிறது என்று சொல்கிறோமே. ஏன்? காய்ச்சல் தலைவலி அல்ல, காலை சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லை. நம்முடைய பிரிட்ஜில் ஒரு 10 நாளைக்கு சிக்கன், 10 நாளைக்கு பிஷ், 10 நாளைக்கு பீஃப், மரக்கறி 2 வீக்குக்கு, ஃப்ரூட்ஸ் 1 வீக்குக்கு, சீனி 50 கிலோ, மூடை ஸ்டோரிலே பருப்பு 5 கிலோ, அரிசி 25 கிலோ இருக்கிறது. எல்லா வீட்டிலும் இப்படி இல்லை. எங்கர் பட்டி இன்னும் பயம்தான். வாங்குகிறோம், டசன் வாங்கி வச்சிருக்கிறோம், எங்கர் பொக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம், அல்லது மாவு பக்கெட் பொக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கடையிலே போய் 100 ரூபாய்க்கு அரிசி தாருங்கள், 150 ரூபாய்க்கு மாவு தாருங்கள், இறைச்சி கடையிலே போய் 200 ரூபாய்க்கு இறைச்சி துண்டு தாருங்கள் என்று கேட்கின்ற ஏழைகளை பற்றி தெரியுமா? இதுதான் தலைப்பு. முடிக்கிறேன். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும்
மற்றையுடைய இமாம்கள் மோதிகளுடைய சம்பளங்களை கொஞ்சம் வந்து கேட்டு பாருங்கள், செலவை போட்டு பாருங்கள். நான் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும், இந்த பணியில் ஈடுபடுகின்ற 90% மேலானவர்கள் அது மேலோட்டமாக பார்க்கும் பொழுதே தெரியும், கடனாளிகள் தான். அடுத்து நம்முடைய பிள்ளைகளை படிக்கக்கூடிய சேர்மார்கள், டீச்சர்ஸ்மார்கள், இவங்களையும் கவனிப்போம். ஆனால் வேறு கிளாஸுகளுக்கு ஃபீஸ் கட்டாவிட்டால் கிளாஸ் என்று கிடைக்காது. மார்க்கத்துறை எல்லாமே சமூக சேவை, அது ஃப்ரீயாக செய்ய வேண்டிய சேவை தானே. அதனால் அவர்கள் எடுப்பார்கள் பிள்ளைகளை. அதை நீங்கள் மனிதத்தன்மையானது கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளை 500 ரூபாய் முடிவெடுக்கப்படாத ஓதி கொடுக்கப்படக்கூடிய குரான், படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஹதீஸ் 5 கோடி அல்ல 50 கோடி அல்ல, விலை மதிக்க முடியாத சொத்து. 500 ரூபாய் என்று கோடீஸ்வரரும் 500 ரூபாய் கொடுக்காமல் 5000 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு குறையாது, கூடும். ஸ்டாஃபுடைய சம்பளத்தை கூட்டுங்கள். கடையில் இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், ஃபேக்டரியில் இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், கோச்சராக இருக்கலாம், மத்தியிலே உங்களுடைய வீடு, உங்களுடைய தொழில் எல்லாவற்றையும் சொல்கிறேன். சம்பளத்தை கூட்டுங்க, செலவை கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுடைய ஒரு ஊழியரை கூப்பிட்டு தனிமையில ரூமில் அழைத்து, உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள், யார் யாருடைய செலவுக்கு இருக்கிறார்கள், என்னுடைய சம்பளம் போதுமா என்று ஒரு நாள் கேட்டிருக்கிறோமா? நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் கொடுப்பது போதும், அதிலே லேட் ஆகி கொடுக்கிறோம், காலை தாண்டி கொடுக்கிறோம், கேட்க பயம். இப்படியான பிறருடைய கஷ்டத்தை போக்கி, பிறருடைய சிரமத்தை அகற்றி, பிறருக்கு வாழ்க்கையை லேசுபடுத்தி, பிறருடைய கண்ணீரை துடைத்து, பிறருடைய கவலைகளை போக்கி, ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும், என்னுடைய பசி அவருடைய பசி, என்னுடைய தாகம் அவருடைய தாகம், என்னுடைய வீட்டிற்கும் வரு அவருடைய வீட்டிற்கும் வரு, எனக்கு பணம் இருக்கிறது அவருக்கு பணம் இல்லை, என்னுடைய வீடு சொந்த வீடு அவருக்கு சொந்த வீடு இல்லை, அவருக்கு அப்படி இப்படி என்ற ஒவ்வொரு தேவைகளையும் பிறருடைய விடயங்களை கருத்தனை செய்து, இப்படியான பண்பாடுகளை நாம் மேலோங்குவதற்கு, மேன்மையாக முதன்மைப்படுத்தி செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இது முடிக்கின்ற துவாவல்ல, இன்னும் 3 விடயம் இருக்கிறது. இந்த பண்புகள் நம்மிடம் வருவதற்கான துவா. நேரத்துக்கு முடிப்பேன். கண்ணியமானவர்களே, 3 நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளை யதார்த்தபூர்வமாக்குங்கள். ஒரு ஹதீஸ், 2 சம்பவங்கள். பிறருடைய சிரமம், கஷ்டம், தாகத்தை போற்றி வைக்கின்ற சம்பவத்திலே எப்படியான சம்பவம் ஹதீஸை சொல்கிறேன். உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவின் மூலம் சிகிச்சை செய்யுங்கள். மருந்து எடுக்க வேண்டும், ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும், அதுக்கு முன்னாடி சதக்கா. யார் எந்த ஏழை கஷ்டம் இருக்கிறார், ஒரு பெரிய ஆபரேஷன், மேஜர் ஆபரேஷன் பண்ணுகிறது, சக்சஸ் ஆகுமா இல்லையா தெரியாது, 45-50 லட்சம் கிட்னி மாற்ற போகிறார்கள். சரி, நாளைக்கு ஆபரேஷன். இன்று தேட வேண்டும், எந்த வீட்டில் கரண்ட் பிரச்சனை, எந்த வீட்டு கேஸ் பிரச்சனை, எந்த வீட்டில் கரண்ட் பில் கட்ட முடியாமல், தண்ணி பில் கட்ட முடியாமல், எந்த வீட்டு பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியாமல், எந்த வீட்டு நோயாளிக்கு மருந்துக்கு தேடி அந்த வீட்டுக்கு 5000, 10,000, 20,000 கொடுத்து விட்டு ஆபரேஷனுக்கு போவோம். செக்கப்புக்கு போகிறோம், 10,000 கொடுத்து விட்டு போவோம். ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு புதிய பிசினஸ் போகிறோம், இங்கு ஏர்போர்ட் போக முன்னால் ஒரு 10,000, 5,000 2 குடும்பங்களுக்கு மிச்சப்படுகிற குடும்பங்களை கொடுத்து விட்டு போவோம். ஏழை வீடுகளுடைய கேஸ் சிலிண்டர்களை பொருட்படுத்துவோம், கரண்ட் பில்களை பொருட்படுத்துவோம், ஓட்ட பில்களை பொருட்படுத்துவோம். இன்னும் கூட்டிக் கொண்டே போகிறார்கள். சோதடிப்பது கொண்டு அடுத்த கொண்டு நமக்கே வருவது கொண்டு மக்களுடைய பணத்திலேயே நாட்டை செய்கிறார்கள். மக்கள் தான் நாட்டுடைய தனவந்தர்கள். பொதுமக்களை வைத்தேதான் மடையை நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் மடையை நாகக்கூடாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை, அநியாயக்காரர்களை, மக்களை சிரமப்படுத்தி ஆட்சி செய்கின்றவர்களை அரசியல் துறையிலிருந்து துரத்தி அடிப்பானாக. சுயநலவாத ஆட்சியாளர்களை முகவரி இல்லாமல் ஆக்குவானாக. சிலருக்கு முகவரி இல்லாமல் ஆகியது. இன்னும் அந்த பாடத்தை படிக்கவில்லை. சூடு கண்ட பூனை அடுப்பங்களை நெருங்காதாம். அடுப்பிலே குசினிகளை களவாக தின்கின்ற பூனைக்கு சூடுபட்டு விட்டால் கிச்சன் பக்கம் போகாது. நம்முடைய பூனைகள் போகின்றன, சூடு சரியாக படவில்லை போன்றிருக்கிறது. ஒரு முன்னே காலத்தில் வந்து ஒரு ஈஜிப்ட்ல வந்து ஒரு ப்ரொஃபசர் கேன்சர் நோய் லண்டனுக்கு சென்று ட்ரீட்மெண்ட் பண்ணி 3 மாதம் டைம் கொடுத்து ஆபரேஷனுக்கு வந்தார். பல மருந்துகளை கொடுத்து ஃபாலோ பண்ண போது அனுப்பினார்கள். வந்து ஊரில் இருக்கும் பொழுது
ஒரு நாள் மெதுமெதுவாக சென்று வெள்ளிக்கிழமை இறைச்சி கடைக்கு போகிறார். மெதுமெதுவாக நடப்பார். இறைச்சி கடைக்கு போனால் அங்கே ஒரு தாயை பார்க்கிறார். ஒரு பேக்கிலே அங்கும் இங்கும் விழுகின்ற வேஸ்டேஜ்களை, கொழுப்பு, முள்ளு, விற்கப்படால் ஒதுக்கப்படுகின்ற கழிவுகளை, இறைச்சிகளை தூக்கி தூக்கி பேக்கிலே சேர்க்கிறார். கண்டார், கூப்பிட்டார், என்ன விடயம், ஏன் இப்படி புறக்கு வேஸ்டேஜ்களை சேர்க்கிறீர்கள்? நான் 7 பிள்ளைகளுடைய தாய் விதவை. பிள்ளைகளுக்கும் இறைச்சி சாப்பிட ஆசை. இந்த வெள்ளிக்கிழமை இன்றாவது சாப்பிடட்டும் என்று இறைச்சி வாங்க வந்தால் பணம் போதாது, பணம் இல்லை. நான் இப்படி வீசுகின்ற, ஒதுக்குகின்ற கொழுப்பு, இப்படியானவைகளை சேர்த்து இன்றாவது என்னுடைய பிள்ளையை சாப்பிடட்டும் என்று இறைச்சி வாங்கி கொடுக்கிறேன். இதற்குத்தான் பிறக்கிறது. இவர் கூட இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது. ஒரு பேராசிரியர் இந்த ஹதீஸை செய்து பார்க்கும், என்னுடைய கேன்சருக்கு அல்லாஹ் சிஃபாவை தரலாம். உடனே அந்த தாயை இறைச்சி கடைக்காரரை கூட்டி சென்று அப்படியே கொண்டு இந்த தாயை அடையாளப்படுத்தி, இந்த தாய்க்கு ஒரு கிழமைக்கு தேவையான இறைச்சியை நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் கொடுக்க வேண்டும். 2-4 மாதங்களுக்குரிய பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து இந்த தாய்க்கு நீங்கள் தொடர்ந்து அவருடைய வரும்பொழுதெல்லாம் இந்த காலத்துக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த தாயை அப்படியே காட்டிவிட்ட உடனே அந்த தாய் கீழே முட்டுக்காலில் அமர்ந்து கையை இந்த துவா, கேட்காத துவா கிடையாது, அல்ல உங்களுக்கு நீ ஆயுத கலட்டும், ஆரோக்கியத்தை சிரமங்களை அகற்றி வைக்கட்டும், கஷ்டங்களை போக்கி வைக்கட்டும். இவர் போன ஸ்பீட் வேறு, வருகின்ற ஸ்பீட் வேறு. நார்மலான காலத்திலே, அந்த ஹெல்த்தான காலத்தில் வருவது போன்று ஸ்பீடாக வருகிறார். பிள்ளைகளை பார்க்க தந்தை ஸ்பீடாக வருகிறார். என்ன விடயம், இப்படி மெதுவாகத்தானே நடப்பார். நோயாளியே வளமை கொண்டு வருகிறார். என்ன பண்ணி இப்படி ஸ்பீடா வருகிறீங்க? இல்லை, இப்படி சம்பவம் நடந்தது. இப்படி ஒரு ஏழை தாய், அந்த தாய்க்கு நான் இறைச்சி தொடர்ந்து வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த தாய் இப்படி முட்டுக்கால் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து துவா கேட்டார். அப்படி துவா கேட்டவுடன் எனக்கு உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் ஏற்பட்டது. என்னை அறியாமல் ஒரு ஆக்டிவ், எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது. நான் நினைக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய நோயை இந்த தாயுடைய துவாவால் சுகப்படுத்தி இருக்கலாம். நாங்கள் லண்டனுக்கு ஆபரேஷனுக்கு போக தேவையில்லை. போவோம், பார்ப்போம், நமக்கு தெரியாது. மறைவானுடைய போனார்கள், ரிப்போர்ட்டை முன்வைத்தார்கள். அந்த டாக்டர் கேட்டாராம், அவருடைய நிகழ்வு, அவருடைய பயோடேட்டா, அவரு டைரி. அந்த டாக்டர் கேட்டாராம், நீங்கள் தான் 3 மந்த்துக்கு முன்னால் வந்தவரா? ஆம், நான் தான். இதோ எல்லா ஆதாரமும் இருக்கிறது. இல்லையே, உங்களுக்கு கேன்சர் நோயுடைய அடையாளமே இல்லையே. நோயாளிகளே, சிரமப்படக்கூடிய நீயத்தை வைத்து வைத்து அள்ளி வீசுங்கள், வாரி வழங்குங்கள். அன்பானவர்கள், இப்படி இறைச்சி கடைக்கு போகிறோம். வீட்டுக்கு 2 கிலோ, 1 கிலோ இறைச்சியை வாங்கி 4ஆக பிரிப்போம். 4 கிலோ 4 ஏழை வீட்டுக்கு கொடுப்போம். மரக்கறி வாங்குகிறோம் வீட்டுக்கு 2000 ரூபாய்க்கு, ஒரு 1000 ரூபாய்க்கு, ஒரு 200 ரூபாய் 5 பேக்குகளை பிரித்து கலவன் மரக்கறியை வாங்கி ஒரு 5 பேருக்கு கொடுப்போம். கரம்பில் கட்ட போகிறோம். அந்த லேனிலே ஒரு கஷ்டப்படுகின்ற ஏழைகள், நாட்டாமியுடைய, தொழிலோட்டக்கூடிய, கஷ்டவாளியுடைய, குட்டுக்கிடக்கூடிய, இடையப்பு சுட்டு விற்கக்கூடிய ஏழை வீடுகளுக்கும் உங்களுடைய கரம்பில்லையும் சாருங்கள் என்று கரம்பில்லை கட்டி கொடுப்போம். என்ன குறையும்? நோய்க்கு சிவா கிடைக்கும், பொருளாதாரம் வளரும், லட்சாதிபதி கோடீஸ்வரராக மாறுவார். இந்த நிகழ்வு போதும், அடுத்த நிகழ்வு தேவையில்லை. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட விடயங்களிலே கரிசனை காட்டி எல்லோரையும் அன்றாட தேவை நிறைவேறுகின்ற மக்களாக வாழ்வதற்கு நம்முடைய பணங்களையும் பொருளாதாரங்களையும் வளங்களையும் பாதிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனிதநேய குணங்களை தருவாயாக, பிறருடைய விடயங்களை கரிசனை செலுத்துகின்ற பொதுநலவாதிகளாக்குவாயாக, சுயநலத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக. இப்படியான பிறருடைய கஷ்டங்களை இல்லாமலாக்கி நம்முடைய இன்மை மறுமை கஷ்டங்களை நீ போக்குவதற்கு காரணமாக்குவாயாக. பிறருடைய கவலைகளை, கவலைகளை துடைத்து நம்முடைய கண்ணீரும் கவலையும் தொடைபடுவதற்கு காரணமாக்குவாயாக. நம்முடைய பொருளாதாரத்தில் எத்தனை ஏழைகள், விதவைகள், அனாதைகள், வறியவர்கள் வாழ்வதற்கு நமக்கு தாராள மனத்தை தருவாயாக. செய்கின்ற தொழிலில் நல்ல நேர்மையை தருவாயாக. தயாரிக்கின்ற உணவுகளை